வெல்கம் டு ரதன் டிகோட். ஸோ டிசம்பர் மந்த்தும் வந்துருச்சு அண்ட் இயரோட எண்டு வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த இயர்ல நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சிங்களான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இயர் ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Merry Christmas and Happy New Year to you all. Have a great year ahead. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்டர்வியூ தான் எடுக்க போகிறோம். அவரை உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் அவரோட நேம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் சௌந்தரராஜன். சித்தார்த் சௌந்தரராஜன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரு நம்மள மாதிரி நிறைய சினிமா டாபிக்ஸ் பேசுவார். நம்ம என்ன தமிழ் சினிமா அண்ட் ஹாலிவுட்டோட நிறுத்திப்போ அவர் எல்லா சினிமா பற்றி பேசுவார். சின்ன சின்ன அண்டர் ரேட்டட் மூவிஸை பற்றி பேசுவார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவர்கிட்ட தான் திஸ் ஆர் த சேலஞ்ச் ப்ளே பண்ண போகிறோம், ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி. ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் சித்தார்த். எப்பயும் போல அப்படியே பேசு. நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே காலேஜ் எல்லாம். ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறேன், நாங்கெல்லாம் ஒரே காலேஜ், இன்ஸ்டால பெரிய கேங்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேனலுக்குள்ளேயே வந்தோம். ஸ்டார்டிங்லலாம் நானு ரதனு வேற சேனல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஒர்க் பண்ணோம், எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இண்டிவிஜுவலா தொடங்கலாம்னு சொல்லிட்டு தான் ரதன் டிகோட்ஸ் ஆகணும், சித்தார்த் சௌந்தரராஜன் நானும் இப்போ வரையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பெருசா ஒன்றும் ரீச் இல்லை அப்படின்னாலும் ஏதோ கொஞ்சம் சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதோடைய கண்டினியூஷனா தான் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது இப்ப ரெடி பண்றோம். உங்களுடைய நீங்க முன்னாடியே ஓஜி ஃபாலோவரா எனக்கும் ரதன் டிகோட்ஸுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப இந்த சேனலுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா டிஸ்கஷனா தான் இருக்க போகுது. ஃப்ளோல அப்படியே போலாம். சரி, ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மந்த் வைஸாக தான் போகிறேன். ரிலீஸ் ஆன மூவிஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிஸ் வரும், நெக்ஸ்ட் ஹாலிவுட் மூவிஸ் வரும் மந்த் வைஸா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் பங்கமாக தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வணங்கான் ஆர் மதகஜராஜா. மதகஜராஜா ப்ரோ. அது என்னன்னா, அது அந்த சமயம் தான் ஆக்சுவலா அந்த வருஷம் முடிஞ்சிட்டு முதல்ல வந்துச்சா. அப்ப பொங்கல் அப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன பொங்கலுக்கு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு பெரிய ஆட்கள் படங்கவே இல்ல. அதுவும் அப்பதான் கோட்ல அரசியல் போறெல்லாம் சொல்லிட்டாரு வேற, கடைசி படம் அதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சா. பெரிய ஆட்கள் படங்களே பொங்கலுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் இருந்தப்ப எல்லா ஃபேமிலியும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா அதுதான் அமைஞ்சிருந்தது. எந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம எதுவுமே இல்லாம. மதகஜராஜா தான். வணங்கன் பார்க்கவும் இல்லை, அது வேற விஷயம். மதகஜராஜா தான். சரி, ஓகே. மதகஜராஜா ஆர் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் ப்ரோ. குடும்பஸ்தன் மஜா படம். ஆக்சுவலா அது என்னன்னா, அந்த படம் வந்து அப்பதான் நான் வந்து வேலைக்கெல்லாம் போய் கொஞ்ச நாள் இதா இருந்தேன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது பார்ட் டைம் எல்லாம் போயிட்டு, ஸோ அந்த படத்தை மேனேஜ் பண்றதுன்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல. எனக்கு குடும்பஸ்தன் டைட்டில் அப்படிங்கும் போது நான் வேற மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த பண மேனேஜ்மெண்ட் உள்ள வந்தோன்னா ஓ மை காட் ஐ அம் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா குடும்பஸ்தன் ஒரு ஆர்டினரியான ஃபேமிலி சப்ஜெக்டா தான் இருக்கும். ஒருத்தர் கல்யாணம் பண்றான், அப்புறம் அவன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் அந்த இந்த சீன்லாம் வரம்ப எது இவங்கிறது இந்த நவீனுங்கிற வெறும் இந்த பணம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது லிட்டரலா எனக்கு பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. வீட்டுல நடந்த விஷயம் அது லிட்டரலா எனக்கு நடந்துச்சு. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாமே, பட் அது நடந்துச்சு. அதனால எனக்கு பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு குடும்பஸ்தன். சரி, ஓகே. குடும்பஸ்தன் ஒரு காதலிக்க நேரம் இல்லை. குடும்பஸ்தன் காதலிக்க நேரம் இல்லை எனக்கு பிடிக்கல. அது ஒரு மாதிரி நல்ல கான்செப்ட் போட்டு வள நிறுத்திட்டானுங்க. அது ஜானராவே தெரியும் படம். ஜானராவே வந்துட்டு இது ஆக்சுவலா ஒரு இது அது ராம்காமா இல்ல ஒரு அட்வென்ச்சர் மாதிரியா என்னன்னே புரியல. அது ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுவும் அதுல ஸ்பெர்ம் டொனேஷன், கே ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் தேவையில்லாத கான்செப்ட். அதெல்லாம் இந்த கதைக்கு அது தேவையே இல்லை. லைட்டா தாராள பிரபு வாட வந்துட்டு போச்சு. தாராள பிரபு வந்து ஜான்ராவே அவங்க மெயினாவே ஸ்பெர்ம் டொனேஷன் தான் வச்சிருப்பாங்க. பிரச்சனையே கிடையாது. வேற ஒரு சம்பந்தம் இல்லாத படத்துல கொண்டு வரீங்கன்னா, அதான் ஒரு சம்பந்தம் இல்லாத படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க கொண்டு வரீங்கன்னா அதுதான் கரெக்டா அதுல சிட்டி நகர மாதிரி இருக்கணும். இல்லன்னா சொதப்பிடும். அதுதான் சொதப்பிடுச்சு, பயங்கரமா சொதப்பல. பிடிக்கவே இல்லை எனக்குலாம். நான் போயிட்டு அது வேற அன்னைக்கு அந்த படம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் நான் ஜெயிலர் 2 உடைய அந்த லான்ச் பண்ணிருந்தாங்கல்ல, அது பிராட்வே சினிமாஸ்ல போய் பார்த்துருக்கேன். நான் ஊர்ல சேலம்ல இருந்தேன்னா அதுக்கு நான் போறதா பிளான் 6 மணிக்கு. சரி சும்மா இருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த காதலுக்கு நேரமலை பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு வந்தேன். எதுக்குடா வந்தோம்? குடும்பஸ்தன் ஆர் தருணம். தருணம் சூப்பரா இருந்துச்சு. நான் அது இதுலதான் மொபைல தான் பார்த்தேன். ஆக்சுவலா தருணம் ஒரு நான் இதுக்கு போய் தியேட்டருக்கு நான் போனேன், ரொம்ப லேட்டா தான் போனேன். போயிட்டு டிக்கெட்டை கேட்டா டிக்கெட் ரொம்ப கம்மியா போயிருக்கா, அதனால ஷோ கேன்சல் பண்ணாங்க.
அதனால அந்த படம் தியேட்டர்ல மிஸ் ஆயிடுச்சு. டிக்கெட் அப்படி வரலன்னு கேன்சல் பண்ணாங்க. அது இப்ப தியேட்டர்ல நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியுது 5 டிக்கெட்டுக்கு மேல வந்தாதான் ஷோ ரன் பண்ணுவாங்க. 5 டிக்கெட்டுக்கு கீழ இருந்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட் இருக்கணும் டிராகன் படத்துக்கு போயிருந்தோம். நாங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த ஷோலயே இருந்தோம். எங்களுக்கு படம் நினைங்க டிராகன். அது சம் மூவிஸ்க்கு பண்ணுவாங்க. அந்த படம் வந்துட்டு அந்த ஷோ தான் அப்படி அன்னையோட அந்த இது இருக்கும்ல, அது பேர் என்ன, அன்னையோட ஸ்கெடியூல்ல மத்த ஷோஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தா இது பண்ணுவாங்க. ஒரு இன்னொரு கால் வருது, பேசிட்டு கூப்பிடுற வெயி. சோ அதனால குடும்பஸ்தன் தான். தருணம் வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு படம். பட் அவ்வளவுனா ஹை கிடையாது, குடும்பஸ்தன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நல்ல படம். ஆனா தருணம் நீங்க என்ன பாக்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. சிம்பிளான கான்செப்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அப்ப குடும்பஸ்தன் தான். குடும்பஸ்தன் ஆர் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். மிஸ்டர் ஹவுஸ் ஒன் மிஸ்டர் Here we go again. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் எனக்கு குடும்பஸ்தனை விட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு நம்ம பயங்கர அழுது புரண்டு பயங்கரமான படம் அது. அழுதிங்களா? அது லிட்டரலா எப்படி தெரியுமா, இது சொல்லுவாங்க தெரியுமா, கர்மவினை கிடையாது. அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அப்ப இன்னொருத்தருக்கு பண்ண விஷயம் தான் அவனுக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. கர்மான்னு சொல்ல முடியாது, நம்ம பண்றது நமக்கே அது கர்மா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம தப்பு செய்யறோம் அப்படிங்கும் போது அது திரும்பி வர்றது. பட் இப்ப எப்படின்னா சின்ன வயசுல நம்ம இது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த எப்படி நடத்துறோமோ, இப்ப சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என் அப்பா என்னை அடிச்சு வளர்த்தினாரு அதனால என் பையனை அடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நானே சொல்லுவேன். அதுல என்ன கான்செப்ட்னா, இப்ப அந்த பேட் கேர்ள் படத்துல ஒரு சீன் வரும். அந்த பேட் கேர்ள் படத்துல அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு அவ பொண்ணை ரொம்ப அடக்கறைக்கு வளர்த்துட்டு இருப்பாள. காரணம் ஏன்னா வெளியில போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பயப்படுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயின் வந்துட்டு அவன் பூனை ஒண்ணு வளர்த்துட்டு இருப்பான். அந்த பூனை எஸ்கேப் ஆயிடும் ஒரு இடத்துல. அவ பயங்கரமா கதறி எதுக்கு அந்த சேனலை திறந்த அவங்க அம்மா கிட்ட. அந்த பூனைக்கு வந்துட்டு வெளியே சர்வை பண்ண தெரியாது, டாக் ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். லிட்டரலா அவளுடைய அம்மா அவளுக்கு என்ன பண்ணாங்களோ அதைத்தான் அவ அந்த பூனைக்கு பண்றாங்கிற மாதிரி இருக்கும். புரியுது. இந்த மாதிரி இதுலயும் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்க ரிவ்யூல சொல்லியிருந்தேன். இதே மேட்டர் வந்துட்டு இந்த படத்துல வேற மாதிரி இருக்கும். அவன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவ லவ்வருக்கு என்ன பண்றானோ அதுதான் அந்த பொண்ணோட புது லவர் பண்ணுவான். அது வந்துட்டு அவளுக்கு பயங்கரமா ஹிட் ஆகும். நம்ம பண்ணும்போது அது தெரியல பட்டுச்சு, பட் நமக்கு நடக்கும்போது தப்புன்னு இதாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஆர் கிரேவன் தி ஹண்டர். படமே நான் பாக்கலடா, இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கே வெறி ஆயிட்டு போயிட்டேன். ஆர்பிஎஸ்ல வெறுத்தவன் தான் அந்த சோனின்ற கம்பெனியே. ஆர்பிஎஸ்ஸே பார்க்கல ஆக்சுவலா. நான் ஒரே ஒரு தான் கேள்விப்பட்டேன். அபிஷியலா போஸ்டர் விட்டானுங்க ஆர்பிஎஸ்க்கு. அந்த ட்ரைலர் வந்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இந்த ட்ரைலர்ல டோபி மெக்யூர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, இந்த ட்ரைலர்ல ஆண்ட்ரூ கேஃபில்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு, ரைட் இது ஏதோ பாக்கக்கூடாதுன்னு சென்சார் முடிக்க அப்பவே வந்துட்டு இதாயிடுச்சு. ரைட் இது விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிரேவன் வந்துட்டு அந்த லிட்டரலா அந்த சிங்கப்போட ரத்தம் வந்து உழுந்தப்பே ரைட்டாடே முடிஞ்சு போச்சுடா. கதை சொல்றீங்க. அது வேற கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லியிருந்தாரு வேற என்ன, வேட்டைக்காரனை கொண்டு போய் அனிமலுக்கு நல்லது பண்றவன பேரே ஹண்டரு, மனுஷன் எல்லாம் காப்பாத்து மிருகங்களை அடிக்கிறவன். ஆனா இந்த படத்துல லிட்டரலா அனிமல்ஸ காப்பாத்துறவங்கிற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. எடுத்துட்டு போங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா அனகோண்டா ரிலீஸ் ஆக போறது ஓடாதுன்னு அவனுங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலா ட்ரைலர் வந்த உடனே நம்ம தியேட்டர்ல அந்த ஸ்கிரீன் இருக்கும் வெளியில, ஆமா அதுல போட்டிருந்தாங்க, ஓ அனகோண்டா படம் வருதா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். மறுநாள் எங்க மேனேஜர் வந்துட்டு அனகோண்டா ட்ரைலர் பார்த்தேன், ஏதோ ஃபன்னு நினைச்சிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓடாது. ட்ரைலரை போட்டு கட்டுறானுங்க. அதுக்கு முன்னாடி மேனேஜர் சொல்றாரு, கொண்டா ஏதோ ஃபன்னு நினைச்சிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் ஓடாது அப்படின்னு அவர் கிளியரா சொன்னாரு. மார்வல் எல்லாருமே ஒரே டெக்னிக் யூஸ் பண்றாங்க. படத்துக்கு ஓடாதுன்னு அந்த படம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரைலரை போட்டு கட்டுறது. இந்த மாதிரி என்ன நல்லா ஓடுற படத்தை முன்னாடி ட்ரைலர் போட்டு காட்டுறது. நம்ம ஊர்ல அப்படியே வரும் பாரு.